ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோட் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஒரு மூவி வெர்ஷனாகவும் வந்து போட்டு வச்சுருக்கேன். போய் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடில் லாஸ்ட்டில் மினிஸ்டர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆர்டர் வந்து கொடுத்துருப்பான். இந்த எபிசோடு அதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவை அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ண ஹீரோ அதெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து தடுத்துட்டு வந்து இருக்கான். இதை பார்த்த மினிஸ்டருக்கு சரியான வந்து காண்டாகுது. என்னடா அங்கே பிடிங்கிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு அவனை முடிச்சு விட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறான். அதுக்கு அவனுங்களோட ரியாக்ஷன், இரியா அவன் ரொம்ப டஃப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்க. 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் ஹீரோவை கொஞ்சம் கூட வந்து தொட முடியல. ஹீரோ கொஞ்சம் இதெல்லாம் நக்கலாகவே வந்து பார்க்க, இப்போ பழைய விஷயத்தெல்லாம் நீ யோசிச்சு பார்க்குறான். அவன் பையன் வந்து இந்த மாதிரி பேசுனது, அவன் எப்படி பேசினான் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். இதெல்லாம் இப்போ நினச்சிக்கிட்டே வர அட்டாக்கை ஈஸியாக வந்து டார்ச் பண்ணுறான். ஹீரோ இப்போ சின்ன பசங்களா, அவங்களாலலாம் என்ன தொடக்கூட வந்து முடியாது, சைலண்ட்டாக போங்கடா அப்படின்ட்டு அந்த 2 பேரில் ஒருத்தனை வந்து செமையாக வந்து கடுப்பேற்றிருப்பான். அவனுமே உன்னை கொல்லாமல் விட்றதில்லடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வந்து வர ஹீரோ சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. நின்றுட்டே ஏதோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் எப்படியெல்லாம் பேட்டில் ஃபீல்டில் வந்து இருந்தான், எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணான், எந்த அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணான், எந்த அளவுக்கு தந்திரமாக நரி மாதிரி இருந்தான் அப்படின்றது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு, அவனுங்களை கம்பேர் பண்ணால் நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அந்த அட்டாக்குமே டார்ச் பண்ணுறான். இதையுமே நீ டார்ச் பண்ணுற அப்படின்னா இதை டார்ச் பண்ணுறா அப்படின்ட்டு அவன் கத்த, அவ்வளோதான், ஒரே ஒரு அட்டாக் தான். அந்த இடத்துல அவனும் வந்து காலியாகிடுறான். இப்போ அவனும் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னா, நீ என் பிக் பிரதரை என்னடா பண்ண அப்படின்ட்டு அவனும் கத்திட்டு கிட்ட வந்து வரான். ஹீரோ அவன் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காமல் அவன் ஒருத்தன் வந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கான். பின்னாடி அவனுமே வந்து அட்டாக் பண்ண வர, அவன் அண்ணங்கிட்ட இருந்த ஸ்வாடை இவன் காலால் வச்சு தூக்குறான். தூக்குனது கரெக்டாக அவன் கைக்கிட்ட வர, அதில் அந்த காலத்தில் விலங்கெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மர விலங்கு இருந்துமே அவன் கையில் வந்து ஸ்வாடு வந்து போகுது. அவ்வளோதான், சோடா எடுத்தவன் சும்மா இருப்பானா, ஒரே ஒரு சொருகு தான். அவ்வளோதான், அந்த இடத்துல அவனுமே வந்து இறந்துடுறான், வாயில் பிளட் வாமிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஹீரோவை இப்போ வந்து காட்டுறாங்க கொஞ்சம் ஸ்டைலாக வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வந்து இருக்கான். அந்த மினிஸ்டருக்கு சரியான ஷாக்கு. நீங்கள் அவன் 2 பேருமே எப்பட்றா கொன்ன அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதே சமயத்தில் ஹீரோவை பார்த்து அவன் பயப்பட, என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸில் ஆராவை வந்து ரிலீஸ் பண்ணுறான். அதாவது அந்த கில்லிங் இன்டென்ட்டை தான். அதை பார்க்கும்போது பல வருஷமாக பட்னியாக இருந்த ஒயிட் டைகர் இப்போ அட்டாக் பண்ணுற மோட்டில் இருக்கிற மாதிரி வந்து தெரிய, அவனுமே வந்து ஓட வந்து ட்ரை பண்ணுறான். ஓடிட்டு போகும்போது முன்னாடி யாரோ ஒருத்தர் ஹூடி போட்டு வந்து நிற்கிறதையுமே வந்து வாட்ச் பண்ணுறான். யார் அது அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து ஷாக்கோட பார்க்க, அவனுமே கொஞ்சம் நக்கலாக வந்துட்டியா அப்படின்ட்டு கிட்ட வந்து போகிறான். யாருன்னு பார்த்தா ஹீரோயினி தான். வந்தவங்களும் இது எதுவுமே வந்து புரியாமல் நின்றுட்டு இருக்கு. அங்கேருந்து ஓடி தொலை ரெமி அப்படின்ற மாதிரி கத்த, அந்த மினிஸ்டர் என்னடானா வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு வந்து வரான். அங்கேருந்து ஓடு ரெமி ஓடு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போதே மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ஹீரோயினியை லாக் பண்ணி வந்து வச்சுக்கிறான். சாரி, லாக் பண்ணியெல்லாம் வைக்கல, அதுக்குள்ளே அவனை ஏதோ ஒரு அட்டாக் வந்து சளியாக வந்து போக வச்சிருது. வெறும் பிளட்டு மட்டும்தான். ஹீரோவும் யாரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு வந்து பார்க்க, எவனோ ஒருத்தன் மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்க அவனோட ஆரா கில்லிங் இன்டென்ட்டெல்லாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணுறான். ரெட் கலரில் வந்து தெரியுது. அவனோட ஸ்வாடுமே ஏதோ பாம்பு மாதிரி வளைஞ்சி அவனோட கைக்குள்ளவே வந்து போயிடுது. கைக்குள்ளே எடுத்துக்கிட்டவனும் சரி, ஓகே, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறேன், இங்கேருந்து நீ கிளம்புறியா இல்லை அப்படின்னா இங்கே இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினே பார்த்து கேட்க, ஹீரோயினே அதுக்கு எதுவுமே சொல்லாமல் வந்து இருக்காங்க. சரி, ஓகே, நீ இருக்கிறதுனா இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஹீரோயினிக்கிட்ட அவன் சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட தான் வந்து திரும்புகிறான். ஒரு டேஞ்சரான கண்களோட. ஹீரோயினியும் இதெல்லாம் ஷாக்கோடு வந்து பார்க்க, யாரா இவன் திடீர்னு வந்தான், எங்கேருந்து வந்தான்னே வந்து தெரியல, என்னை வந்து காப்பாற்றினான், போக சொல்கிறான், ஒன்றுமே வந்து புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பார்க்க, அவனும் நீ என் கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி கையை வந்து கொடுக்குறான். நார்மலாக கொடுத்துருந்தாலே ஹீரோயினி வந்திருப்பாங்க போல். இவன் கில்லிங் இன்டென்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி கேட்க ஹீரோயினி ஷாக்லேயே வந்து பயந்துடுறாங்க. நிப்பாட்றியா இல்லையா அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனும் வந்து பார்க்குறான். ஹீரோவுமே அந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வர, அவனோட பாம்பு ஸ்வாடை எடுத்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறான். 2 பேரோட அட்டாக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கு. அவனுமே நக்கலாக வந்து பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா கையிலே அந்த ஸ்வாடோட மூமெண்ட்டை வந்து திருப்பி விட்டு அந்த ஸ்வாடை திரும்ப பாம்பு மாதிரி வந்து வளைச்சி அமுச்சு விட்றான்.
அதனால தான் அவன் கொஞ்சம் நக்கலா வந்து பார்த்துருப்பான் போல. அத பார்க்கறதுக்கு ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பாம்பு வந்து அட்டாக் பண்ணுற மாரியே வந்து தெரியுது. அதுவும் சாதாரண பாம்பு இல்ல, பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு. ஹீரோவுமே அத எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு வந்து தடுக்க, "இதையுமே வந்து தடுத்துட்டியா?" அப்படின்ற மாரி அவனும் வந்து பார்க்குறான். ஹீரோவும் இப்ப பேக் அடிச்சு போய் நின்னுட்டு, யாருன்ட்டு வந்து தெரியல. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்டு நின்னுட்டுருக்கான். ச்சே! திரும்பவுமா அப்படின்ற மாரி பார்க்க, அவன் என்னடான்னா திரும்ப அந்த ஸ்வாட வந்து அட்டாக் பண்ண வந்து அனுப்பிச்சுடுறான். அவனும் நக்கலோடவே இவ்வளோ நேரம் தடுத்துட்டு இருந்தல்ல, இப்போ வந்து தடுறா அப்படின்ட்டு 4 டிராகன் பைண்ட் அப்படின்ற மாரி ஒரு ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணுறான். ஹீரோ இனிமே அங்கேருந்து தப்பிச்சிடுறா அப்படின்ற மாரி கேட்க, அங்கே ஒரு பெரிய அட்டாக்கு. அவ்வளோதான், ஹீரோயினிக்கெல்லாம் சரியான ஷாக்கு. தரையெல்லாம் வந்து பொளந்துட்டு வந்து இருக்கிறத பார்த்துட்டு, இப்போ அவனுமே ஹீரோயினி கிட்ட வந்து வரான். அவ்வளோதான், இதுக்கு மேலே அவன் வந்து வரமாட்டான். அவன் அந்த இடத்துலயே வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அந்த இடத்துல சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லாம அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வந்து நிற்கிறான். அவனுமே இல்யூஷனில் மூவ்மெண்ட் போடுறானா, இதில் மூவ்மெண்ட் போடுறான்னு தெரியல. இதை பார்த்தவன் சரியான ஷாக்கோட இருக்க, ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. இப்போ தான்டா நான் பழைய மாதிரி வீக்காக இருக்கிறவன்ட்டு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து இருக்கான். ஹீரோவும் இப்போ மனசுக்குள்ளவே நான் திரும்பவும் வீக் ஆகிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்க, அவன் என்னடான்னா நக்கலாக ஹீரோவை பார்த்துட்டு, அவ்வளோதான், இதுக்கு மேலே உன்னால் என்ன சமாளிக்க முடியாதுன்ட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இருந்தாலும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி இதை கேட்டவங்க பயத்திலே வந்து இருக்காங்க. அவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நீ அந்த அளவுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல, இதுக்கு மேலே நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஹீரோயினியும் சைலண்ட் ஆடுறாங்க. ஹீரோ முறைச்சிக்கிட்டு வந்து இருக்கான். டேய், நீ அந்த மாதிரியெல்லாம் முறைக்க தேவையில்ல, நான் யாருன்னு தெரியாதுல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்து சொல்கிறாங்க. ஹீரோவும் நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, நான் உன்னை அட்டாக் பண்ணி கொல்ல தான்டா போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்வாடை கெட்டியாக வந்து பிடிக்க, டேய் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க, உனக்கு வேணும் அப்படின்னா நீ என் கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவன் அந்த மாதிரி சொல்லும்போதே பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து வர, யார் அப்படின்னா ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான்ல, அதாவது அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து போட்டிருப்பானே, அவன் தான் வந்து வரான். திரும்பவும் இவனா இந்த கேப்டன்னால எனக்கு சரியான தொல்லை தான்டா அப்படின்ட்டு அவனுமே வந்து போகிறான். இதை பார்த்த ஹீரோவும் வந்தான், ஒருத்தனை அட்டாக் பண்ணி கொன்னான். யார் இவன், எதுக்காக வந்தான், எதுக்காக அட்டாக் பண்ணான், எதுக்காக என்னை காப்பாற்றினான், திரும்பவும் எதுக்காக என்னை அட்டாக் பண்ணான் அப்படின்ற மாதிரி சரியான கன்ஃபியூஷனில் வந்து பார்க்குறான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்க அழுந்துக்கிட்டே, இதுக்கு மேலே நீ என்னை விட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஹீரோவும் அதுக்கு எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்க, இதை எல்லாத்தையுமே அந்த சோல்ஜர்ஸ் கேப்டன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சரியான ஷாக்கு. என்னடா அங்கே நடக்குது, இல்லை இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க, பின்னாடி கேப்டன் வந்து திரும்பி வந்து பார்க்குறான். ஒரு வழியாக நீங்களும் வந்துட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடியே அந்த தாத்தா தான் வந்து வராரு, ஹீரோயினியோட செக்டை சேர்ந்தவங்க. அவருமே கொஞ்சம் டெரராக வந்து வர, இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நான் அடுத்த ஒரு எபிசோடில் வந்து பார்க்குறேன். டாடா பை பாய். அப்புறம் ஹீரோவை வந்து காப்பாற்றி அப்புறம் அட்டாக்குமே வந்து பண்ணிட்டு போயிருப்பான்ல அந்த ஸ்னேக் ஸ்வாடை வச்சுருக்கிறவன், அவன் யார் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. உங்களுக்கு யாராச்சும் ஞாபகம் வராங்களா? அப்படி வந்தாங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், யாருன்ட்டு எனக்கு வந்து தெரியல. அப்புறம் நான் நிறைய இடத்துல வந்து மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த எபிசோடில் பண்ணேன், இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லையுமே வந்து பண்ணேன். யாருமே மிஸ்டேக்கை சொல்லாமல் அதை பண்ணு இதை பண்ணுன்ற மட்டும்தான் சொல்கிறீங்க. எனக்கு அதை நினச்சி கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா. சரி, ஓகே, எது எப்படியோ நான் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா பாய் பாய். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாம் வந்து போட்டு விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்.